ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மணமத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்றிலிருந்து சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த உபதேச ரத்தினமாலையின் அர்த்தங்களை கொஞ்சம் பார்ப்போம். விசதபாத் சிகாமணியான நம் மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி மலர்ந்தொழிய ஒரு அற்புத தமிழ் பிரபந்தம் உபதேச ரத்தினமாலை. இது பிள்ளலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் சீரிய நற்பொருளை ரத்தினச் சுருக்கமாக விளக்கும் ஒரு அற்புத படைப்பு. ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் சாரமான அர்த்தமாவது, ஆச்சாரிய அபிமானமே உத்தரகம் என்பதே. அதாவது, ஒரு ஆச்சாரியன் தன்னை அண்டி வந்த சிஷ்யன் மீது கருணை கொண்டு அவனுடைய உஜ்ஜீவனத்தை பெற்றுத் தருதல். இதுவே மிகச்சிறந்த மற்றும் எளிய உபாயமாக நம் ஆச்சாரியர்களால் கொண்டாடப்பட்டுள்ளது. ஜீவனம் என்றால் தேகத்தை பாதுகாத்து வளர்ப்பது. உஜ்ஜீவனம் என்றால் ஆத்மாவுக்கு தகுதியான நல்வழியை தேடுவது. ஆத்மாவின் சொரூபத்துக்கு சேர்ந்த பேறு பரமபதத்தில் எம்பெருமானை சேர்ந்து அடியார் குழாங்களுடன் கூடியிருந்து அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்வதே. ஒரு கிரந்தத்தின் உட்பொருளை விளக்க முற்படும் போது அது தொடர்புடைய விஷயங்களை சேர்த்து விளக்குவது பொதுவான கிரமம். இம்முறையில் மாமுனிகளும் தான் இவ்விஷயங்களை கற்ற ஆச்சாரியரை வணங்கி முதலில் ஆழ்வார்களுடைய திரு அவதார கிரமம், அவர்கள் திரு அவதார ஸ்தலங்கள், ஆழ்வார்கள் வழியில் வந்த ஆச்சாரியர்களின் அறிமுகம், அவ்வாச்சாரியர்களின் குலக்கொழுந்தாக கருதப்பட்ட எம்பெருமானார் அனைத்துலகையும் வாழ வைத்த வைபவம், அவரை நம்பெருமாள் பெருமைப்படுத்தி நம் சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்ட வைபவம், நம் சம்பிரதாயத்தின் ஆணிவேரான திருவாய்மொழிக்கு அமைந்த வியாக்கியானங்கள், நம்பிள்ளை வைபவம், நம்பிள்ளை சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளையின் திருக்குமாரரான பிள்ளலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவசன பூஷணத்தின் மேன்மைகள், அதன் உட்பொருள், அதை அனுஷ்டித்த அதிகாரிகள் வைபவம் ஆகியவற்றை விளக்கி இறுதியாக பூர்வாச்சாரியர்களின் ஞானமும் அனுஷ்டானமுமே நமக்கு ஒவ்வொரு நாளும் மனதில் கொண்டு வாழ வேண்டியவை என்று காட்டி, இப்படி வாழ்பவர்கள் அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனியாம் எம்பெருமானாரின் திருவருளுக்கு பரிபூர்ணமாக இழக்குவார்கள் என்று அருளி பிரபந்தத்தை தலைக்கட்டி அருளுகிறார். இதன் இறுதியில் எறும்பியப்பா அருளிய ஒற்றுப்பாசுரமும் சேர்த்தே அனுசிந்திக்கப்படுகிறது. இந்த பாசுரத்தில் எறும்பியப்பா மாமுனிகளின் திருவடிகளே சம்பந்தம் உடையவர்கள் எம்பெருமானாலே கைக்கொள்ளப்படுவது திண்ணம் என்று அருளிச் செய்கிறார். முதல் பாசுரம், எந்த திருவாய் மொழிப்பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து என்ற பாசுரம். இப்பாசுரத்தில் மாமுனிகள் தன்னுடைய ஆச்சாரியனை வணங்கி தான் இந்த பிரபந்தத்தை அருளிச் செய்யும் குறிக்கோளை தெளிவாக வெளியிடுகிறார். என்னுடைய சுவாமியான ஞான தந்தையான திருவாய்மொழி பிள்ளையின் இனிய அருளாலே எனக்கு கிடைத்த உபதேச கிரமத்தை நன்றாக ஆராய்ந்து எனக்கு காலத்தால் பிற்பட்டவர்களும் நன்றாக கற்று தெளிவு பெறும்படிக்கு பொருந்திய பெருமைகளைக் கொண்ட வெண்பா என்னும் கவியிலே வைத்து உபதேசமாக பேசுகிறேன் என்கிறார்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.